முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம், உண்மையிலே நல்ல ஜாதகம். ஒரு குறிப்பிட்ட அளவில் சரியான ஸ்டார் இருக்கக்கூடிய ஜாதகம். நிறைய பேர் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து 12 மேன்னு ஏதோ தப்பான விக்கிபீடியாவில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு போட்டிருக்கும் போது போன எலெக்ஷனில் அவருடைய உண்மையான ஜாதகத்தை போட்டு இதில் சொன்னேன். அதில் ஒரு சிறிய சறுக்கலுக்கு பிறகு மீண்டும் அரசியலில் வருவார்னு சொன்னேன். 2 பெரிய முதலமைச்சர்களை கண்ட ஒரு இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு பேரியக்கமாக இருந்து வந்த ஒரு அமைப்பு வந்து இப்போ கூட அதிமுக 70 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு மகத்தான சக்தியாக தான் இருக்கே தவிர அது கீழே போயிடலைங்க. அவரும் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர். பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாள், அந்த ஜோதிட ரீதியாக பேச போனால் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர் உதயநிதி, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர் ஸ்டாலின் அவர்கள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், பௌர்ணமி அன்றே பிறந்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். அப்போ பாருங்க, இந்த அரசியல் ஆளுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒளித்தன்மை அப்படிங்கிற முழு நிலவு இருக்கும்போது, அந்த முழு நிலவு லக்னத்தோடு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படும் போது, லக்னாதிபதியோடு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படும் போது இருக்க பிறந்தவங்க தான். எடப்பாடி கூட வந்து சாதாரணமாக டக்குன்னு சிஎம்மாக வந்தல. இன்றைக்கி வேணால் உதயநிதி அவர்களை வந்து வேணால் ஏதோ ஒரு 3 வருஷத்தில் வந்துட்டார்னு சொல்லலாம். கிடையாது, தன்னுடைய 10 பருவத்திலிருந்தே அரசியலில் வந்தார் எடப்பாடி. டீனேஜிலே அவர் வட்டச்செயலாளராக வந்து எம்எல்ஏவாக சிறு வயதிலிருந்தே வந்து அவர் இந்த பதவியை சிஎம்மாக 4 வருஷம் வர்றதுக்கு அவர் கிட்டத்தட்ட அவரும் கடந்து வந்த பாதை ஒரு மிகப்பெரிய பாதை. அவருடைய ஜாதகமும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சமாகி, ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமாகி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருப்பார். மிக அற்புதமான ஒரு யோகமான அவருடைய ஜாதகம். அவருக்கு வாய்ப்பில்லை அப்படி இப்படின்னு சொன்னால் தான் அதெல்லாம் உண்மையிலே இதான வார்த்தை. கண்டிப்பாக அதிமுக உயிர்ப்புடன் இருக்கும்.